வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. நாள் மே 29. தலைப்பு இறை நியதி. இறைநிலை எங்குமே உள்ளது. அதை உணர்ந்தால் அது செய்யக்கூடிய காரியமெல்லாம் நீதியானது என விளங்கும். எந்த இடத்திலும் தவறு இருக்கவே முடியாது. இதை நல்ல முறையில் தெரிந்து கொண்டால், ஐயோ, நான் கடவுளுக்கு 5 தேங்காய் உடைத்தேனே, இன்னும் என் குழந்தைக்கு சரியாகவில்லையே என்று வருந்த மாட்டோம். தேங்காய் உடைக்கும் முன் நாம் செய்த தவறுகள் எத்தனை, அதெல்லாம் அல்லவா இப்பொழுது துன்ப விளைவாக வருகின்றன. அதனால் அந்த இறைவனுக்கு கண்ணில்லையே என்று சொல்லும் அளவுக்கு போகக்கூடாது. இறைவன் செய்வதில் தவறு ஏற்படாது என்ற உண்மையை உணர்ந்து இறைவனுடைய செயல் எல்லா இடத்திலும் நீதியாகவே இருப்பதை கண்டுகொள்ளுங்கள். அந்த இடத்திலே பிறப்பதுதான் அமைதி. இன்றைக்கு நம்மிடம் ஒரு பொருள் இருக்கிறது. அதை கொடுத்தவன் இறைவன். உடல் நலம், அறிவு, செல்வம், பதவி இவ்வளவையும் கொடுத்தவன் இறைவன். ஆனால் எனக்கு இன்னும் வரவேண்டிய பதவி வரவில்லையே, எப்போது வர வேண்டுமே, எப்போதோ வர வேண்டுமே, இன்னும் வரவில்லையே என்று குறைபடுகிறோம். அதனால் என்ன ஆனது? நமக்கு இருக்கின்ற ஆனந்தம், இன்பம் எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறோம். கற்பையினால் எல்லை கட்டி ஒரு வரையறை செய்து கொள்கிறோம். இருந்த இன்பமும் போய்விடுகிறது. இவ்வளையும் கொடுத்தவன் இறைவன்தான். எல்லை கட்டிய மனநிலையில் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் நல்லது, அது கெட்டது என நினைக்கிறோம். இது உண்மையில் நல்லதா? நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் கற்பனையில் நாம் வரையறை செய்து கொள்கிறோம். கற்பனையான நிலையில் இருக்கும் வரையில் நாம் இதுவரை பெற்றதை பாராட்டாமல், அதை அனுபவிக்க தெரியாமல், அந்த பொருள் இருந்தால் நன்றாக இருக்கும், இந்த பொருள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று மனதை மறுபுறம் திருப்பி விட்டுக் கொள்கிறோம். இவ்வளவையும் அனுபவிப்பது யார்? இதுவரைக்கும் இவ்வளவையும் கொடுத்தானே இறைவன், அதை மறைந்து விடுகிறோம். அருட்தந்தை வாழ்க வளமுடன்.